நெக்ஸ்ட் பார்ப்போமா? இப்போ கொஷினில் காஸ்ட் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ சேல்ஸ் எவ்வளோக்கு பண்ணியிருப்போம்? Cost plus profit is equal to sales. எவ்வளோக்கு பண்ணியிருப்போம்? 1,20,000. காஸ்ட் வந்து 1 lakh, ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸ். சேல்ஸ் எவ்வளோ? என்ன சொல்லியிருக்கான்? 20% ஆன் சேல்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? என்னம்மா ஸ்கூல் மேக்ஸு? காஸ்ட் வந்து 20% ஆன் ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட்னு சொன்னால் நீ என்ன பண்ண? காஸ்ட் எவ்வளவோ இன்ட்டு 20% போட்டு ஆன்சர் சொன்னேன். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் 20% ஆன் சேல்ஸ்ன்னு சொல்கிறேன். சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா? கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? எப்படி? எல்லாமே இருக்குது, போர்ட்லேயே இருக்குது. அதை அப்ளை பண்ணினாலே ஆன்சர் வந்துடும். போர்டில் இருக்கிற விஷயத்தையே அப்ளை பண்ணினாலே ஆன்சர் வந்துடும். என்ன பண்ண ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? ஒரே ப்ராஃபிட் இருக்குமா, வேறு வேறு ப்ராஃபிட் இருக்குமா? ப்ராஃபிட் அமௌண்ட் சேமாக இருக்குமா, வேறு வேறு இருக்குமா? ஒரே ப்ராஃபிட் இருக்குமா, வேறு வேறு இருக்கும். ஏன்? ஆன் காஸ்ட் சொல்லியிருக்கான், இங்கே ஆன் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம்? சேல்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணால் கண்டுபிடிப்பேன்? என்னப்பா? சரி, இங்கே என்ன பண்ண? 1 lakh இல்லையேப்பா. அது வந்து தனி கொஷினு, இது தனி கொஷினு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? காஸ்ட் எவ்வளோ? 1 lakh இன்ட்டு 20% போட்டோமா இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டா? ஓகேவா? இந்த 20% என்ன பண்ண? இன்ட்டு 20% ஆஃப் 1 lakhன்னு போட்டியா? ஏன்னா ஆன் காஸ்ட்ன்னு இருக்கவே. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் 1,20,000 வந்துச்சு நமக்கு. கரெக்டாக? காஸ்ட்டு ப்ளஸ் 20% ஆன் காஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ்னு வந்துச்சு. இப்போ அதே மாதிரி போடு.
ஏன் இவ்வளோ யோசிக்கிற? அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது. இது புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கேன்னு ஆன் காஸ்ட்டுன்னு சொல்லவே என்ன பண்ணியிருக்கேன், ஆன் காஸ்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன ஆன்சரு? சேல்ஸ் எவ்வளோ? வாயில் ஆன்சர் வர வரைக்கும் நானும் சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ண மண்டே போட்டு கசக்கு கூடி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? காஸ்ட்டு 1 lakh, ப்ராஃபிட் வந்து 20% ஆன் காஸ்ட். ஸோ ஈக்குவேட் பண்ணுறேன், எனக்கு சேல்ஸ் கிடச்சிச்சு. இப்போ நான் சொல்கிறேன், நான் ப்ராஃபிட் வந்து 20% ஆன் சேல்ஸுன்னு சொல்கிறேன். இதே மாதிரி அப்ளை பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஏன் இவ்வளோ நாள் யோசிப்பீங்க? சொல்லிடுவா? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா உன்னை நீயே இப்படி அடிச்சுக்கணும். சரியா? என்ன மேக்ஸு சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. இப்போ நான் சொல்லிட்டேன், மறுபடியும் நான் வாட்டி சொல்கிறேன். காஸ்ட் கொடுத்துருக்காங்களா, இன்ட்டு ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸு, கரெக்டாக இல்லையா? ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் 20%. ஏன்னா இந்த ஈக்குவேஷன் சொல்லிட்டேன், காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் தான் சேல்ஸுன்னு. அப்படின்னா அது 20% ஆன் காஸ்ட். காஸ்ட் என்ன நமக்கு 1 lakh இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் கிடைக்குமா? இதை ஈக்குவேட் பண்ணினா சேல்ஸ் கிடைக்குமா? ஓகேவா? 1 lakh என்ன 1 lakh ப்ளஸ் 20% ஆன் 1 lakh என்ன 20,000. ஸோ சேல்ஸ் 1,20,000 கிடைச்சதா? இப்போ அதே மாதிரி இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறான்? சரி சொன்னால் 2 தோப்பு கரணும் போகணும், எந்திரிச்சு நின்று ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஒத்துக்கோ. ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரோம், இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு சிம்பிள் மேட்ரு. எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு உட்காந்து மண்டே பிசிச்சுட்டு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னவா சுப்ரஜா? எப்படி 98 வரும்? 0.2 வச்சுட்டா எப்படி 98 வரும்? 1 மைனஸ் 0.2 பண்ணினா எப்படி 98 வரும்? 2%, 20%, 1.2. 1.2 வருமா? என்ன வரும்? 0.2x 0.80. 100 divided by 1,25,000. அவ்வளோதான். காஸ்ட் எவ்வளோ? 1 lakh. ப்ராஃபிட் எவ்வளோ? 20% ஆன் சேல்ஸ். சேல்ஸ் எவ்வளோ தெரியாது. ஓகேவா? இப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? 1 lakh இஸ் ஈக்குவல் டு 0.80s. சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 lakh டிவைடட் பை 0.80 இஸ் ஈக்குவல் டு 1,25,000. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 25,000. ஈஸியாக கஷ்டமா? என்னம்மா சுஜிதா? சேல்ஸே கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கொடுக்காமல் இருக்க மாட்டான். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஓகேவா?
ஈக்குவேஷன் வேணுமா ஷார்ட்கட் வேணுமா? ஷார்ட்கட் வேணுமா? %20 என்னன்னு சொல்லலாம்? ஃப்ராக்ஷனில் சொன்னா 20/100. 20/100 என்னன்னு சொல்லலாம்? 2/10. 2/10 என்ன சொல்லலாம்? 1/5. கரெக்டா? ஓகேவா? 1/5 ஆன் காஸ்ட் அப்படின்னா 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ். என்னது? 1/5 ஆன் காஸ்ட்னா என்னது? 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 1/4 ஆன் காஸ்ட்னா என்னது? 1/5 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 2/3 ஆன் காஸ்ட்னா என்னது? 2/5 ஆன் செல்லிங் ப்ரைஸ். என்னம்மா புரியுதா புரியலையா? புரியலையா? இப்போ இங்கே நான் 1/, இது என்னது? 5ஆ? 1/5 ஆன் காஸ்ட்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இது என்னது? 20%. 20%னா 1/5ஆ? அப்போ 1 lakh இன்ட்டு 1/5 என்ன? 20,000ஆ? 1/6 என்ன? 1,20,000 இன்ட்டு 1/6 என்ன? 2,000. அதுவும் 20,000. கரெக்டாக இல்லையா? என்ன சுஜிதா, புரியுதா புரியலையா? கிளியரா? அப்போ 1/5 ஆன் காஸ்ட்னு சொல்லும் போது 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்கிறதும் சேம் ப்ராஃபிட் தான் உனக்கு கொடுக்கும். அப்போ இங்கே 20% ஆன் சேல்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? 1/5 ஆன் செல்லிங் ப்ரைஸ்னு சொல்லியிருக்கான். நம்மக்கிட்ட செல்லிங் ப்ரைஸ் இருக்கா? இல்லை, ஆனால் காஸ்ட் இருக்குது. 1/5 ஆன் செல்லிங் ப்ரைஸ்னால் 1/4 ஆன் காஸ்ட்டு. அப்போ 1 lakh இன்ட்டு 1/4 என்ன? 25,000. 25,000 ப்ராஃபிட்டு. சேல்ஸ் எவ்வளோ? 1,25,000. புரியுதா? கிளியரா? ஒன் பை 8 ஆன் காஸ்ட்னா என்னது? 1/8 ஆன் காஸ்ட்னா 1/9 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 2/7 ஆன் காஸ்ட்னா 2/9 ஆன் செல்லிங் ப்ரைஸ். புரியுதா? ஓகேவா? இன்னும் ஃபர்தராக போனோம் அப்படின்னா 100 rupees காஸ்ட்டுன்னு வச்சுக்கோ, 20 rupees ப்ராஃபிட்னு வச்சுக்கோ. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 120ஆ? ப்ராஃபிட் ஆன் காஸ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னா ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் அப்படின்னா என்னது? 20/100. ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னா ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் அப்படின்னா அது 20/120. அப்போனா 1/5 ஆன் காஸ்ட்னா 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இந்த ப்ராஃபிட் தான் உனக்கு என்ன ஆகுது? காஸ்ட்டோட ஆட் ஆகுது. கரெக்டாக? அப்போ காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ப்ராஃபிட். இது என்னது? ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் என்னது உனக்கு? சேல்ஸ். ப்ராஃபிட் பை காஸ்ட்னா என்னது? ப்ராஃபிட் ஆன் காஸ்ட். அப்போ இந்த ப்ராஃபிட் தான் உனக்கு என்ன ஆகுது? டினாமினேட்டரோட ஆட் ஆகுது. அப்போ 1/5 ஆன் காஸ்ட்னா 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 2/7 ஆன் காஸ்ட்னா 2/9 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 1/3 ஆன் காஸ்ட்னா 1/4 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 1/5 ஆன் காஸ்ட்னா 1/6 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 1/7 ஆன் செல்லிங் ப்ரைஸ்னா 1/6 ஆன் காஸ்ட். 3/13 ஆன் செல்லிங் ப்ரைஸ்னா 3/13 ஆன் செல்லிங் ப்ரைஸ். 3/10 ஆன் காஸ்ட். யோசிச்சு பாரு. 3/13 ஆன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 3 இங்கே ஆட் ஆகிருக்கு.
காஸ்ட் வேணும்னா எனக்கு என்ன பண்ணணும், அந்த 3 கீழேருந்து ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ 3/10 ஆன் காஸ்ட். இது ஷார்ட்கட். ஆர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்ல, எது இல்லையோ அதை எக்ஸ்ன்னு வச்சு அந்த 20% வச்சு எப்படி வேணால் போடலாம். புரியுதா? ப்ராஃபிட் இஸ் 50% ஆன் காஸ்ட். அப்போ நான் சொல்லுவேன், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் இஸ் 50% ஆன் காஸ்ட். சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,33,333. What is the cost? ஜால்சி கடை ம் 888888 ம் போடு போடு. ஐயா ஸ்டாப் பண்ணிட்டேன், வருதான்னு செக் பண்ணு. ப்ராஃபிட் எவ்வளோ? ஆன் காஸ்ட்னா 1/2 சொல்லலாமா? 1/2 ஆன் காஸ்ட்னா 1/3 ஆன் செல்லிங் ப்ரைஸா? அப்போ 1,33,333 டிவைடட் பை 3 போட்டினா வரதுன்னா அது உனக்கு ப்ராஃபிட். அதை ரிமூவ் பண்ணினா பேலன்ஸ் இருக்குது என்ன? காஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு புரிஞ்சிச்சா? அது எங்கே வேணால் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், ஃபைனல் வரைக்கும் வரும், இது மறக்கக்கூடாது. கிளியரா? ஓகேவா? ப்ராஃபிட் ஆன் காஸ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் எது கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டேரெக்டாக ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் கொடுத்துட்டா அப்படியே என்ன பண்ணுவேன்? அப்ளை பண்ணுவேன். இது அப்படியே டேரெக்டாக ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ்னு கொடுத்துருந்தா அப்படியே அப்ளை பண்ணியிருப்பேன். புரியுதா? எது கொடுக்குறாங்களோ தெளிவாக பார்த்து ஆன் காஸ்ட் சொல்கிறாங்களா ஆன் சேல்ஸ் சொல்கிறாங்களான்றது இம்பார்ட்டண்ட். ஃபைனல் வரைக்கும் இது ரிப்பீட் ஆகும், எல்லா கொஷின்லேயும் இது ஒரு பார்ட்டாக வரும். கிளியரா? மறக்கக்கூடாது. சரியா? தெளிவாக உனக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோ. புரியலன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து தனியாக இருக்கும்போது கேட்டு கிளியர் பண்ணிக்கோ. சரியா? ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பெர்பெச்சுவல் இன்வென்ட்ரி சிஸ்டம் அண்ட் பீரியாடிக்கல் இன்வென்ட்ரி சிஸ்டம். பெர்பெச்சுவல்னா புக்ஸை பார்த்து உன் க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது. பீரியாடிக்னா க்ளோசிங் ஸ்டாக்கை ஃபிசிக்கலாக எண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? அப்போ ஃபிசிக்கலாக எண்ணி கண்டுபிடிக்கும் போது நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அங்கே என்ன கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு தான் நமக்கு தெரியாது. ஆனால் பர்பச்சுவலாக பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நமக்கு தெரியும், க்ளோசிங் ஸ்டாக் தான் நமக்கு என்னது தெரியாது. வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு? சேல் பண்ண கூட்ஸுக்கான காஸ்ட். புரியுதா? சேல் பண்ண கூட்ஸுக்கான காஸ்ட். அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த சேல் பண்ண கூட்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணால் அதுதானே அது காஸ்ட். இப்போ நீ பார்த்தல
சேல் பண்ண கூட்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணால் தானே அது உனக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அதானே அது காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அப்போ பர்பச்சுவல் நீ ஃபாலோ பண்ணும்போது சேல்ஸ் கொடுத்துருக்கானா, அப்போ அந்த சேல்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் உன்னால் க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ண முடியும், அரைவ் பண்ண முடியும். கிளியரா, புரியுதா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணினா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு உனக்கு பீரியாடிக்கல் இன்வென்ட்ரி படி வந்துடும். புரியுதா? ஓப்பனிங் ஸ்டாக் உனக்கு தெரியும், எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு உனக்கு தெரியும், க்ளோசிங் ஸ்டாக் எண்ணி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ இதை பண்ணினா உனக்கு என்ன கிடச்சிடும், டேரெக்டாக காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கிடச்சிடும். பட் பர்பச்சுவல் படி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு நீ எப்படி கண்டுபிடிக்கணும், சேல்ஸ்லேருந்து உன்னுடைய ப்ராஃபிட் மார்ஜினை ரிமூவ் பண்ணி வரது தான் அது உனக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு. அதை என்ன பண்ணுவேன், நீ அப்ளை பண்ணுவேன். உனக்கு பர்பச்சுவல் படி என்ன கிடைக்கும், க்ளோசிங் ஸ்டாக் கிடைக்கும். க்ளோசிங் ஸ்டாக் கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு பண்ணணும். இது இந்த பக்கம் வந்துடுது, அது அந்த பக்கம் போயிடுது. புரியுதா? க்ளோசிங் ஸ்டாக் இந்த பக்கம் வந்துடுது, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அந்த பக்கம் போயிடுது. கிளியரா? இது எது படி, பர்பச்சுவல் படி க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கிறதுக்கு. பீரியாடிக் படி நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை எண்ணி தான் கண்டுபிடிப்போம். நம்ம என்ன கண்டுபிடிப்போம், அப்போ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டை நமக்கு கண்டுபிடிப்போம், அதுதான் நமக்கு தெரியாது. ஓகேவா? கிளியரா? புக் கொடுப்பா. இதெல்லாம் எழுதிக்கோ, ஓகேவா? இதெல்லாம் சம்மாக கொடுப்பாங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் மைனஸ் estimated cost to make necessary to make the sale. இதுதான் உனக்கு என்னது நெட் ரியலைசபிள் வேல்யூ. ஒரு பொருளுடைய விலை 100 rupees காஸ்ட்டு. ஒரு பொருளுடைய காஸ்ட் எவ்வளோ, 100, ஓகேவா? அதை நீ 200 ரூபாய்க்கு விற்கலான் இருக்க, ஓகேவா? ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நீ ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதை நீ ரெடி பண்ணிகிட்டு இருக்க. அப்போ அந்த ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா செலவாகும், ஓகேவா? அண்டு இதை நீ விற்கணும்னா ஒரு 60 ரூபாய்க்கு நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ, 90. புரியுதானா சொல்கிறேன்னு? இங்கே 100 நமக்கு காஸ்ட், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 200. 50 ரூபா இன்னும் உனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அண்டு இதை நீ விற்கணும்னா 60 ரூபா என்ன பண்ணணும், அடிஷ்னலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இன்கர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உன் காஸ்ட் நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளோ, 90 தான். ஈவந்தோ நீ இதுக்கு இன்றைக்கி வரைக்கும் 100 rupees காஸ்ட் இன்கர் பண்ணியிருந்தாலும் அதை உன்னால் எவ்வளோக்கு விற்க முடியும் எஸ்டிமேட் பண்ணுற, 90க்கு தான் விற்க முடியும்னு எஸ்டிமேட் பண்ணுற. அப்போ நீ புக்கில் எவ்வளோ காட்டுவேன், 90 காட்டுவியா 100 காட்டுவியா?
90 தான் காட்டணும். புரியுதா? கிளியரா? இது ஒரு பாயிண்ட் அடிஷ்னலாக எழுதிக்கோ. எழுதியா? நெக்ஸ்ட், ஹவு டு ட்ரீட் நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் யார் பேர் பண்ணணும்? யார் பேர் பண்ணணும் நார்மல் லாஸ்? நம்ம பேர் பண்ணுமா இல்லை கஸ்டமர் பேர் பண்ணுமா? ஓனர் பேர் பண்ணுமா கஸ்டமர் பேர் பண்ணுமா? நீ ஒரு விஷயத்தை செய்யும் போது லாஸ் ஆகுது, அந்த லாஸை நீ பேர் பண்ணுமா இல்லை கஸ்டமர் பேர் பண்ணுமா? ஓனர் பேர் பண்ணுமா கஸ்டமர் பேர் பண்ணுமா? ஓனர் பேர் பண்ணுமா கஸ்டமர் பேர் பண்ணுமா? ஸ்கூலில் வரல இல்லையா? நார்மல் லாஸை கஸ்டமர் பேர் பண்ணணும். நார்மல் லாஸை யார் பேர் பண்ணணும்? கஸ்டமர் பேர் பண்ணணும். அப்நார்மல் லாஸை தான் என்ன பண்ணுவான்? ஓனர் பேர் பண்ணுவான். ஸோ நீ கோல்டு வாங்கும்போது வேஸ்டேஜ்னு ஒன்று வாங்குறாங்கல்ல, அது என்னது? நார்மல் லாஸ், அன்அவாய்டபிள். அந்த டிசைன் பண்ணும்போது உனக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன தூள் கீழே விழ தான் செய்யும். அதை உன்னால் பொறுக்கி எடுத்து மறுபடியும் வெயிட்டு போட்டு பார்க்க முடியாது. வெயிட் போட்டாலும் வெயிட் வராது, குட்டி குட்டியாக எடுக்கும் போது. புரியுதா? ஒரு நாளில் எடுக்க முடியாது. அது அந்த ஆச்சாரி என்ன பண்ணுவாங்க, கடைசியாக மொத்தமாக ஒரு மாதம் மொத்த தூளையும் சேர்த்து வச்சு எடுத்து அவங்க வெயிட்டு போட்டு அதுக்கப்புறமா தான் பார்க்க முடியும். புரியுதா? சின்ன 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 தூளாக விழும். புரியுதா? இப்போ நீ டிசைன் வேணுங்கிறதுனால தானே அந்த தூள் கீழே விழுது. அப்போ அந்த நார்மல் லாஸை யார் பேர் பண்ணணும்? கஸ்டமர் தான் பேர் பண்ணணும். புரியுதா? இதுவே நீ இதை செய்யறதுக்கு 10% தான் நார்மல் லாஸ் ஆகுது. ஆனால் நீ தப்பாக செஞ்சு 4 தடவை உடச்சி 4 தடவை இந்த டிசைனை ரீமேக் பண்ணி அப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணி நீ பண்ணியிருக்க. அப்போ இது நார்மல் லாஸா அப்நார்மல் லாஸா? அப்நார்மல் லாஸ். அந்த அப்நார்மல் லாஸை யார் பேர் பண்ணணும்? ஓனர் பேர் பண்ணணும். புரியுதா? நார்மல் லாஸை யார் பேர் பண்ணணும்? கஸ்டமர் பேர் பண்ணணும். அப்நார்மல் லாஸை யார் பேர் பண்ணணும்? ஓனர் பேர் பண்ணணும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் த இன்வென்ட்ரியிலேருந்து நார்மல் லாஸ் ஆகும்போது நீ யூனிட்ஸை மட்டும் மைனஸ் பண்ணுவியா இல்லை அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணுவியா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் டெய்லி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து விற்கிற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க. ஓகேவா? அந்த பனானா நீ வாங்கிட்டு வரும்போது நார்மலாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீ உன் ஏரியா வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே 2 பனானா என்ன ஆகிடும்? எப்பவுமே ஸ்பாயில் ஆகிடும். எப்பவுமே ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் நீ இல்லை, யார் எடுத்துகிட்டு போனாலும் என்ன ஆகும்? 2 பனானா கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். நீ 10 பனானா வாங்குற, ஈச் பனானா 10 rupeesக்கு வாங்குற. புரியுதா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஒரு 10 rupees இன்கர் பண்ணுற. அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து நீ இன்றைக்கி இப்போ வரைக்கும் காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்க? அந்த பனானா எடுத்துகிட்டு வரதுக்கு 20 rupees காஸ்ட் இன்கர் பண்ணியிருக்க. உன்னால் இப்போ எத்தனை யூனிட்ஸ் விற்க முடியும்? 10 விற்க முடியுமா? 8 விற்க முடியுமா? 8. ஏன்னா 2 பனானா எப்பவுமே என்ன ஆகிடும்? நம்ம இதுபடி ஸ்பாயில் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? அப்போனா நீ வந்து நார்மல் லாஸ் இப்போ யார் பேர் பண்ணணும்? கஸ்டமர் பேர் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? அப்போ என்ன பண்ணால் கஸ்டமர் இதை பேர் பண்ணிப்பான். இங்கே யூனிட்ஸை மட்டும் நீ மைனஸ் பண்ணிடணும். இங்கே அமௌண்ட் என்ன பண்ணக்கூடாது? மைனஸ் பண்ணக்கூடாது. இப்போ 20 rupees ஃபார் எத்தனை பனானா? 8 bananas. அப்போ காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ? 20/8. இதை கஸ்டமர் என்ன பண்ணுவான்? பேர் பண்ணுவான். எவ்வளோ வருது? 20/8 2.5. அப்போ ஈச் யூனிட்டோடைய ப்ரைஸ் என்ன?
2.5 ப்ளஸ் ப்ராஃபிட் வச்சு நீ என்ன பண்ணுவ, கஸ்டமருக்கு விற்ப. புரியுதா? ஆனால் நீ ஒரு நாள் வரும்போது யூஸ்வலாக 2 யூனிட் ஸ்பாயில் ஆகுறது, நீ கீழே விழுந்துட்ட சைக்கிளில், அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 யூனிட் என்ன ஆயிடுச்சு, உனக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ யார் தப்பு? இது ஓனர் தப்பு. அப்போ அந்த ஓனர் தான் என்ன பண்ணணும், அந்த 2 யூனிட்டுக்கான லாஸை பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 2 யூனிட்ஸையும் ரிமூவ் பண்ணிடணும். அந்த 2 யூனிட்ஸுக்கான காஸ்ட் என்ன, 5 rupees. கரெக்டாக 2.5 1 யூனிட்டுக்கான காசு, 2 யூனிட்ஸுக்கான காசு என்ன, 5 rupees. காஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும் அண்ட் யூனிட்ஸையும் ரிமூவ் பண்ணிடணும். ஏன் இந்த காஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுற, இப்போ 15 rupees மட்டும்தான் நீ கஸ்டமர்கிட்டேருந்து சார்ஜ் பண்ண முடியும். தட் இஸ் 15/6 எவ்வளோ, அதே 2.5. ஏன்னா கஸ்டமர்கிட்ட எந்த சேஞ்சஸுமே கிடையாது, நார்மல் லாஸை மட்டும் தான் அவன் பேர் பண்ணுறான். இந்த 5 rupees லாஸை நாம் பேர் பண்ணணும். அதனால் கஸ்டமர்கிட்டேருந்து என்னால் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அதனால் அதே 2.5 தான் உனக்கு ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், யூனிட்ஸும் ரிமூவ் பண்ணணும், அமௌண்ட்டும் ரிமூவ் பண்ணணும். நார்மல் லாஸ் ஆச்சுன்னா யூனிட்ஸை மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும், அமௌண்ட் என்ன பண்ணக்கூடாது, ரிமூவ் பண்ணக்கூடாது. கிளியரா? புரிஞ்சதா? எழுதி வச்சுக்கோ. இது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அக்ரிடேட் டிஸ்கவுண்ட், கேஷ் டிஸ்கவுண்ட் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். யூனிட்ஸ் போட்டுருக்கோம், 10க்கு மேலே யூனிட்ஸ் போட்டுருக்கோம். ஏன்னா நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். இன்றைக்கி உனக்கு புரியும், திடீர்னு எக்ஸாம் முன்னாடி எடுத்து பார்த்தா புரியாது. இங்கே யூனிட்ஸ்ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? அப்நார்மல் லாஸ் எந்த ரீசன் வேணால் இருக்கலாம். அப்நார்மல் லாஸ் டியூ டு மெட்டீரியல் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஆர் அப்நார்மல் லாஸ் டியூ டு லேபராக இருக்கலாம். இன்றைக்கி நான் உன்னை வந்து 8 மணி நேரம் வேலைக்கு கூப்பிட்டுட்டேன்,
கரண்ட் ஆஃப் ஆகிடுது. ஓகேவா? கரண்ட் ஆஃப் ஆனது நார்மலாக சுச்சுவேஷனில் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன்னா பரவாயில்ல. பட் திடீர்னு இல்லை பெயிண்ட் கீழே ஊற்றிடுறான், அப்போ அப்நார்மல் லாஸ். மெட்டீரியலும் லாஸ் ஆயிடுச்சு, அவனும் சும்மா உட்காந்துருப்பான். புரியுதா? லேபர்லேயும் அப்நார்மல் லாஸ் வரலாம். ஓவர் ஹெட்ஸ் அப்படின்றது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓவர் ஹெட்ஸ்னா என்னது? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுவுமே என்னது? அதுலேயுமே அப்நார்மல் லாஸ் வருதுன்னா அதை யார் பேர் பண்ணணும்? ஓனர் தான் பேர் பண்ணணும். நார்மல் லாஸ் வருதுன்னா அதை யார் பேர் பண்ணிப்பான்? கஸ்டமர் வந்து பேர் பண்ணிப்பான். ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, நீ எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியிலேருந்து என்ன பண்ணிடணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். க்ளோசிங் ஸ்டாக்கில் இது இருக்கக்கூடாது. அப்நார்மல் லாஸ் இருந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக்கில் என்ன இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ ஸ்டாக் தொலைஞ்சு போகிறது நார்மல் லாஸா அப்நார்மல் லாஸா? அப்நார்மல் லாஸ். அதனால் என்ன பண்ணிடணும்? க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஷார்ட்டேஜ், பில்ஃப்ரேஜ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறது. பில்ஃப்ரேஜ்னா என்னது? கொஞ்சம் கொஞ்சமாக திருடிட்டு போகிறது. புரியுதா? மொத்தமாக திருட்டுன்னு தெரியாமல் இப்போ இந்த மளிகை கடையெல்லாம் சும்மா ஒரு 4 பேர் கடையில் எடுத்து வாயில் போட்டுப்பாங்க பார்த்தியா? அப்போ அந்த கடைக்காரனுக்கு அது லாஸாக இல்லையா? அவன் ஒரு 100 கிலோ வாங்கி வச்சுருப்பான், நீ பாட்டு சும்மா எடுத்து அப்பப்போ 4 நாள் வாயில் போட்டுப்பான் ஒரு வேலை செய்கிறவன். ஸோ என்ன ஆகும்? அவனுக்கு பில்ஃப்ரேஜ், சின்ன சின்ன திருட்டு, அதுக்கு பேர் தான் என்னது? பில்ஃப்ரேஜ். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னது? அப்நார்மல் லாஸ். அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? நீ ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? ஸ்டோரேஜ் காஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தானா ரிமூவ் பண்ணிடணும். ஆடே பண்ணலன்னா நீ ஆட் பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் 2 சுச்சுவேஷன் உனக்கு கொஷினில் எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆல்ரெடி இன்க்ளூடட்னு சொல்லிட்டானா நீ என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். இன்க்ளூடட் சொல்லலைன்னா நீ என்ன பண்ண தேவையில்லை? எதுவுமே பண்ண தேவையில்லை. கிளியரா? ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து என்ன பண்ணிடணும்? காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிலேருந்து ஆல்ரெடி ஆட் பண்ணால் ரிமூவ் பண்ணணும். எதுவுமே பண்ணலைன்னா நீ என்ன பண்ண தேவையில்லை? எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் ஸ்டோரேஜ் வந்து நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக இருந்துச்சுனால் அப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸ்டோரேஜ் வந்து நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ நான் ஒரு பெரிய ராடு செய்கிறேன், அப்போ அது ஹீட்டாக இருக்கும் பயங்கரமாக. அப்போ அடுத்த ஸ்டேஜ் அந்த ராடை நான் வளைக்கணும் அப்படின்னா அந்த ஹீட்டு சப்போஸ் ஆறுற வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இது கூல் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதனா சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த ஸ்டோரேஜ் என்ன அங்கே நெசசரி. அந்த சுச்சுவேஷனில் ஸ்டோரேஜ் காஸ்ட்டை நீ ஆட் பண்ணணும். சும்மா ஸ்டோரேஜ் காஸ்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நீ ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டோரேஜ் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன்னு சொல்லியிருந்தா ஆட் பண்ணணும். நாட் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிடணும்? ரிமூவ் பண்ணிடணும். கிளியரா? அவன் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கானா நீ என்ன பண்ண தேவையில்லை? நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷனாக இருந்தால் எதுவுமே பண்ண தேவையில்லை. நாட் நெசசரி ஃபார் ப்ரொடக்ஷனாக இருந்தால் நீ என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். பார்த்து ஒவ்வொரு கொஷினுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். கிளியராக? எப்படி வேணால் கேட்பான். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் என்ன ஆகக்கூடாது? காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் என்ன பண்ணக்கூடாது? காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. பட் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் நெசசரி ஃபார் பிரிங்கிங் த அசட் டு ப்ரெசன்ட் லொக்கேஷன் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு தான் என்ன பண்ணணும்? நீ அதை ஆட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தன் சூப்பர்வைசரை போடுறது, அந்த சூப்பர்வைசரை போட்டால் தான் அந்த அசட்டை என்னால் அங்கேருந்து அந்த இன்வென்ட்ரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்னால் இங்கே வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எதனா சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும்? அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? அதை ஆட் பண்ணக்கூடாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா செல்லிங் காஸ்ட் வந்து சேல் பண்ணுறதுக்காக இன்கர் பண்ணுறது, அதனால் அது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் என்ன ஆகக்கூடாது? வரக்கூடாது. புரியுதா? கிளியரா? எழுதிக்கோ. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ஷுட் நாட் பி ஆடட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எழுதிட்டியா? ஓகே.
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன மெத்தட்னா ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட், ஃபிஃபோ லிஃபோ இதெல்லாம் பேசிக்ஸு. நேற்று நம்ம பார்த்தது என்னது? ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட். நான் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தடில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் காஸ்ட், இன்னொன்று அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் உனக்கு கொஷினில் கிடையாது, அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் மெத்தட் தான் உனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 எடு, நானே சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோ, நீ அதே மாதிரி அடுத்த கொஷின்ஸ்லாம் போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே, என்ன சொல்கிறாங்க பாரு. சப்ளையர்கிட்டேருந்து கூட்ஸ் எவ்வளோ வாங்குற? 15,75,500க்கு வாங்குற. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு காஸ்ட்டில் ஆட் ஆகணுமா, ஆட் ஆகக்கூடாதா? ஆட் ஆகக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அப்போ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 3% கொடுக்குறான். 3% எவ்வளோ வருது? 15,75,500ல் 3% எவ்வளோ? 47,265. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி கொடுத்துருக்கான். ஜிஎஸ்டி ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணக்கூடாதா? நான் ரீஃபண்டபுளாக இருந்தால் ஆட் பண்ணணும், ரீஃபண்டபுளாக இருந்தால் ஆட் பண்ணக்கூடாது. புரியுதா? அவன் எதுவுமே கொடுக்காததுனால நான் ரீஃபண்டபிள் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அசம்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. நீ என்ன அசம்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்க, 11% அதில் ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ ஆகுது? 168,106 ஆகுதா? இது மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 15,75,500ல் 47,265 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 15,28,235 வருதா? இப்போ இதில் 11% ஜிஎஸ்டி ஆட் பண்ணு. எப்பவுமே ட்ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும். சரியா? $1,68,106. அப்போ நீ எவ்வளோக்கு வாங்கியிருக்க? 16,96,341 கொடுத்து வாங்கியிருக்க, ஜிஎஸ்டிலாம் சேர்த்து. இப்போ அதை நீ எடுத்துகிட்டு வரணும். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ இன்கர் பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஷ் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணக்கூடாதா? ஆட் பண்ணலாம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கு? எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிருக்கு? 87,500. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆயிருக்கு? 17,83,841. புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ இதானது நீ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது. இதானது நீ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ நீ க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனால் அங்கே க்ளோசிங் ஸ்டாக் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா, காஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? க்ளோசிங் ஸ்டாக்கு செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு? கொடுக்கல. இதுவே பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் பர்சன்டேஜை கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலாம்? எதெல்லாம் செல்லிங் ப்ரைஸில் இருக்குன்னு பாரு. சேல்ஸ் செல்லிங் ப்ரைஸில் இருக்கா? எவ்வளோ இருக்குது? 22,45,500. க்ளோசிங் ஸ்டாக் செல்லிங் ப்ரைஸில் இருக்கா? 2,35,000. அப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ? டோட்டல் செல்லிங் ப்ரைஸில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? இது சேல்ஸு, இது க்ளோசிங் ஸ்டாக் அட் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 24,80,500. கிளியரா? இப்போ காஸ்ட்டில் இது இருக்குது, செல்லிங் ப்ரைஸில் இது இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருமா? கரெக்டாக இல்லையா? ஏன்னா இதுக்குள்ளேயும் ப்ராஃபிட் ஒழிஞ்சிருக்கு, இதுக்குள்ளேயும் ப்ராஃபிட் ஒழிஞ்சிருக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருமா? இப்போ கிடைக்குமா கிடைக்காதா சுஜிதா? கிடைக்குமா? எவ்வளோ ப்ராஃபிட்டு? 6,96,659 டிவைடட் பை சேல்ஸ் எவ்வளோ? டோட்டல் சேல்ஸ் 24. டோட்டல் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இந்த ப்ராஃபிட் ரெண்டுத்துக்குமானது, ஒன்றுத்துக்கு மட்டும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? இந்த ப்ராஃபிட் ரெண்டுத்துலேயும் ஒழிஞ்சிருக்கு. கரெக்டாக இல்லையாம்மா? அதனால் ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணு. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருது? எவ்வளோ வருது பர்சன்டேஜ்? 0.2809 into 100.
பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 100ல் சொல்லணும். 28.09%. இப்போ என்ன பண்ணிட்ட நீ பர்சன்டேஜ் நீயே கண்டுபிடிச்சிட்ட. இப்போ என்ன பண்ணால் போதும், இந்த பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் ப்ரைஸா ஆன் காஸ்ட்டா பார்த்து சொல்லு. எது மேலே அப்ளை பண்ணியிருக்க? இது என்னது சேல்ஸு, இது என்னது ப்ராஃபிட்டு. அப்போ ஆன் செல்லிங் ப்ரைஸ். அப்போ ஆன் செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது நான் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணால் போதும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா எனக்கு 2,35,000 எதில் இருக்குது? செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. அப்போ 2,35,000 இன்ட்டு 28.09 போனால் ப்ராஃபிட் வந்துடுமா? இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு ரிமூவ் பண்ணால் பேலன்ஸ் இருக்குது என்ன? உனக்கு க்ளோசிங் ஸ்டாக்குடைய காஸ்ட்டு. எவ்வளோம்மா காஸ்ட்டு? 1,68,988. ப்ராஃபிட் எவ்வளோ? 66,012. காஸ்ட்டு கேட்டேன். ஓகேவா? காஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டு சொல்லணும். கொஸ்டின் எதுவோ அதுக்கு புரியுது. என்ன பண்ணோன்னே ஃபஸ்ட்டு காஸ்ட் எவ்வளோன்றது எடுத்துக்கிறோம், சேல்ஸ் எவ்வளோன்றது எடுத்துக்கிறோம். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் பை சேல்ஸ் பண்ணால் வரும், செல்லிங் ப்ரைஸில் இருக்கிறது பண்ணால் பர்சன்டேஜ் கிடைக்கும். அந்த பர்சன்டேஜை க்ளோசிங் ஸ்டாக் கூட அப்ளை பண்ணி காஸ்ட் என்ன பண்ணுவேன் நீ கண்டுபிடிப்பேன். கிளியரா? ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் எதில் இருக்குது? செல்லிங் ப்ரைஸில் இருக்குது. நீ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதும் என்ன? ப்ராஃபிட் ஆன் செல்லிங் ப்ரைஸ். அதனால் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடும். நீ கன்வெர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? கிளியரா? ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 7 போடு. அதே மாடல் தான். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கண்டிப்பாக கம்பல்சரியில் கேட்பாங்க. 7 and 6 and 7 நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சிம்பிள்மா, மொத்த காஸ்ட்டையும் எடுத்துக்கிற, மொத்த செல்லிங் ப்ரைஸையும் எடுத்துக்கிற, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற, ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் போடுற, பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் எது கூட அப்ளை பண்ண போகிற? சேல்ஸ் கூட, க்ளோசிங் ஸ்டாக் கூட அப்ளை பண்ண போகிற. க்ளோசிங் ஸ்டாக்குடைய காஸ்ட்டை கண்டுபிடிக்க போகிற. புரியுதா? ஓகேவா?
நம்ம போட்டிங்களா? கஷ்டமாக இருக்கா? க்ளோசிங் ஸ்டாக் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த என்டையர் சாப்டருமே நம்ம என்ன அப்படி கண்டுபிடிக்கிறோம்? க்ளோசிங் ஸ்டாக் தான். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் செல்லிங் ப்ரைஸில் இருக்குது, கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம காஸ்ட்டில் தானே வேல்யூ பண்ணணும்னு நேற்று பார்த்தோம். அப்போ அந்த ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணால் எனக்கு காஸ்ட் வந்துடும்ல. க்ளோசிங் ஸ்டாக் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட்டா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக்லேருந்து நான் ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும்னா க்ளோசிங் ஸ்டாக்குது. அப்போ என்னுடைய பர்பஸ் இங்கே என்ன ஆகிடும்? அச்சீவ் ஆகிடும். கிளியரா? ஏன் உனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறதுனா, நீ எல்லாமே படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 350 + ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாத்தையுமே எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா. இன்றைக்கி படித்தா பத்தாது. இன்றைக்கி எல்லோரும் மண்டே ஆடிட்டு எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ண மாட்டேன்? ரிவைஸ் பண்ணிட்டு போக மாட்டேன். அன்றைக்கி ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி இங்கே ஒரு இது இருக்குது பாலிசி. என்னென்னா, நீ 350 above எடுக்கிற அப்படின்னா உனக்கு இன்டர் ஃபீஸ் ஃபுல்லாக வெய்வ் ஆஃப். புரியுதா? கிளியரா? யாராக இருந்தாலும் நீ 350 above எடுத்தினா உன்னுடைய இன்டர் ஃபீஸ் ஃபுல்லாக நீ பேவே பண்ண தேவையில்லை. கிளியரா? 400க்கு நீ எவ்வளோ எடுக்கணும்? 350 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கிறோம். கிளியரா? இந்த அளவுக்குலாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. இந்த புக்கை வச்சுட்டு ஸ்கூல்லலாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதா? ஸோ 350 + எடுத்தினா இன்டர் ஃபீஸ் என்ன உனக்கு? ஃபுல்லாகவே கிடையாது. ஓகேவா? நீ 300 + எடுக்கிற அப்படின்னா ஆஃப் ஃபீஸ் உனக்கு வெய்வ் ஆஃப் பண்ணித்தரேன். புரியுதா? ஒரு குரூப்புக்கு நீ பே பண்ணால் போதும், 2 குரூப்பும் நீ என்ன பண்ணலாம்? அதே காஸ்ட்டில் படிக்கலாம். 300 + எடுத்தினா அச்சீவபிள் தான். 280 ஒன்றுமே படிக்காமல் எடுத்தாங்க, படிக்கவே இல்லை, விளையாட்டாக இருந்தாங்க லாஸ்ட் பேட்ச்லாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? உட்காந்து சீரியஸாக இன்னிலேருந்து 5 மாதம் இருக்குது, எக்கச்சக்கமான டைம். 5 மாதத்தில் எவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ 300 + எடுத்தினா உனக்கு என்னது? ஹாஃப் ஃபீஸ் உனக்கு டிஸ்கவுண்ட்டு. ஓகேவா? அச்சீவ் பண்ணுறாதான். ஓகேவா? 70% + எடுத்தினா 5000 மட்டும்தான் டிஸ்கவுண்ட்டு. 70%க்கு மேலே எடுத்தினா டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆனினா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு? 5000 மட்டும் தான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? 70% எவ்வளோ மார்க்கு? 280 வருது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எதாவது அச்சீவ் பண்ணால் தானேப்பா அதுக்கு எடுத்து கிஃப்ட் கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? அச்சீவ் பண்ணாமல் கிஃப்ட் வேணும்னா எப்படி? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? கண்டிப்பாக இது நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா? கிளியரா? நீ எடு, உனக்கு நான் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன். அச்சீவ் பண்ணிட்டு வந்து கேளு, நான் பண்ணித்தரேன். கிளியரா? ஓகேவா? புரியுதா? இன்னிலேருந்தே நீ ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சுன்னா படிக்கலாம். அதனால தான் இன்றைக்கே சொல்கிறேன். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு எடுக்கலாம்.
யார் எல்லாராலையும் முடியும், ஒருத்தராலும் மட்டும் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், வெறியாக படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஃபுல் டைம் படிச்சுட்டே இருக்கணும், கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 6 hours 8 hours. நீ இன்றைக்கி வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இன்னிலேருந்து நீ நைட்டு 7:30 மணி வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க. முன்னதான் நைட் இனிமேல் நீ 7:30 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்க, சரியா? நீ வீட்டில் படிக்கிறதே இல்லைன்ற மாதிரி எனக்கு கமெண்ட் வந்துச்சு. 2 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறது இல்லை, விளையாடிட்டு தான் இருக்க அப்படின்னாங்க. பிரேக். நீ என்கிட்ட என்ன சொன்ன? 2 நாள் படித்தேன் அப்படின்னு. 2 நாள் படிச்சியா? சரி, இனிமேல் 7:30 போ. நீ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது அவங்க இஷ்டம். அவங்க படிக்கிறதுனா படிக்கலாம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். என்னப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. படிக்கலைன்னா அடுத்த மாதம் உட்கார வச்சுருக்கேன், அவ்வளோதான். 1 மாதம் பார்ப்பேன், விட்டு பிடிப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. இப்போ அவங்களாம் எத்தனை மணிக்கு போகிறாங்க தெரியுமா? இன்டர்லாம் தெரியுமா? நேற்று எத்தனை மணிக்கு வந்தான்? 9:15 வந்தான். கரெக்டாக இல்லையா? படிக்கலைன்னா உட்கார வச்சுருவேன் கண்டிப்பாக, சரியா? நெக்ஸ்ட்டு, பாஸ் ஆகிறது தான் நம்ம மோட்டிவ். நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காது, உன் நல்லதுக்கு தான் அது. உன்னை உட்கார வச்சு எனக்கு எந்த யூஸுமே கிடையாது. நீ படிச்சுனா நீ நாளைக்கு பாஸ் ஆக போகிற, நீ ஃபெயில் ஆனினா உனக்கு தான் கஷ்டம். ஏன்னா நான் ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டேன், எனக்கும் உனக்கும் புரியுதானே சொல்கிறேன்னு. எனக்கு கஷ்டம் கிடையாது. நீ ஃபெயில் ஆனால் யாருக்கு கஷ்டம்? உனக்கு தான் கஷ்டம், சரியா? நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? 31 மார்ச் அன்றைக்கி நம்ம ஃபிசிக்கலாக எண்ணணும் அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? இப்போ 31 மார்ச் அன்றைக்கி நம்ம ஃபிசிக்கலாக எண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஒரு 10 கம்பெனிக்கு ஆடிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, எல்லா கம்பெனிலையும் 31 மார்ச் அன்றைக்கி போய் நிற்க முடியுமா? நம்மளால் முடியாது, கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக் வெரிஃபை பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும், அவ்வளோ ஸ்டாக் வச்சுருப்பாங்க. காலிலேருந்து நைட் வரைக்கும் நீ வெரிஃபை பண்ணால் கூட உன்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுவே சாம்பிள் பேசிஸில் தான் வெரிஃபை பண்ண 10% வெரிஃபை பண்ணுறதுக்கே நைட் வரைக்கும் ஆகும். புரியுதானா சொல்கிறேன்னு? ஸோ நம்மளால் 31 மார்ச் அன்னைக்கு என்ன பண்ண முடியாது? எல்லா ஸ்டாக்கையும் வெரிஃபை பண்ண முடியாது. ஓகே, எல்லா கம்பெனியும் வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுக்கு பண்ணுறது நான் தான். வேறு என்ன பண்ணலாம்? வேறு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்? எய்தர் ஒரு 30th மார்ச்சு இல்லை 25th மார்ச்சு அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிடலாமா? அப்படி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்போ இந்த 25th மார்ச் டு 31st மார்ச் வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் நீ கன்சிடர் பண்ணுமா பண்ணக்கூடாதா? கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டாக் என்றைக்கு தேவை? 31st மார்ச் தான் நமக்கு தேவை. வெறும் புக்கை மட்டும் நம்பிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஃபிசிக்கலாக எண்ணலை, அப்போ நிறைய தப்பு நடந்திருக்க சான்சஸ் இருக்குமா இருக்காதா? அப்போ நான் ஃபிசிக்கலாக எண்ணி என்ஷூர் பண்ணிக்கிறது பெட்டராக இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரொம்ப முன்னாடி ஃபிசிக்கலாக எண்றதுக்கு பதில் அந்த டேட்டுக்கு ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு 15 நாளோ முன்னாடி வெரிஃபை பண்ணிவிட்டு அப்போ இந்த கடைசி 15 நாள் டிரான்சாக்ஷனை மட்டும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் போதும், கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ நான் 25th வெரிஃபை பண்ணுறேன், 25th மார்ச் வெரிஃபை பண்ணுறேன். எனக்கு 31st மார்ச்சுக்கான ஸ்டாக் வேணும். அப்போ நான் எதை ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும்? இந்த டேட்டில் நடந்த டிரான்சாக்ஷனில் 25th உங்ககிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது, சேல்ஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சத்தமாக சொல்லு, சாப்பிட்டியா இல்லையா? சேல்ஸை மைனஸ் பண்ணணும், பர்ச்சேஸை ஆட் பண்ணணும். பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும்? 31st மார்ச் ஸ்டாக் கிடச்சிரும். இதுவே நீ 5th ஏப்ரல் பண்ணுற, 5th ஏப்ரல் ஸ்டாக் கவுண்ட் பண்ணுற, அப்போ 31st மார்ச் ஸ்டாக் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ என்ன பண்ணணும்? இந்த டேட்டில் நடந்த பர்ச்சேசஸை மைனஸ் பண்ணணும், சேல்ஸை ஆட் பண்ணணும். அப்போ 31st மார்ச் ஸ்டாக் கிடச்சிரும், கரெக்டாக இல்லையா? இங்கேருந்து இந்த ஸ்டாக் வேணும்னா இதை பண்ணுறல்ல, அப்போ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வேணும்னா ரிவர்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? புரியுதானா சொல்கிறேன்னு? ஓகேவா? சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவேன்? இங்கே சேல்ஸை மைனஸ் பண்ணுறேன், சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சேல்ஸ்லேருந்தே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்? சேல்ஸ் ரிட்டர்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் நெட் சேல்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை ரிமூவ் பண்ணிட்டு நெட் பர்ச்சேஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும். கிளியரா? புரியுதா? ஓகே, என்ன பண்ணுறியோ அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட். புரியுதாப்பா? இதுவும் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. எய்தர் அட்ஜஸ்டட் செல்லிங் ப்ரைஸ் ஆர் இதுதான் கேட்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறதுலாம் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. கிளியரா? ஓகேவா? உனக்கு அவங்க ஒரு டேட்டோடைய ஸ்டாக் கொடுத்துருவாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் நீ என்ன பண்ணணும்? இப்போ அக்கௌண்ட் பண்ணணும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு
கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது? கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். கன்சைன்மெண்ட்னா என்னன்னா, நீ வந்து ஒருத்தங்கிட்ட விற்று கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து வைக்கிறதுக்கு பேர் தானே அது கன்சைன்மெண்ட். இப்போ நீ டெல்லியில் இருக்க, சென்னையில் பிரான்ச் ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உனக்கு இங்கே லாங்குவேஜ் தெரியாது, அந்த பிரான்ச்சை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா தெரியாத ஊர் தெரியாத இடம். அதனால் நீ என்ன பண்ணுவ, பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஏரியாவில் ஒரு ஆளை பிடிச்சி நீ என்ன சொல்லலாம், ஒரு டெபாசிட் மணி வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி என் கூட்ஸ் அனுப்புகிறேன், நீ எனக்கு விற்று கொடு, நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பர்சன் ரெடியாக இருப்பானா மாட்டானா? ரெடியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன கிடைக்குது, கமிஷன் கிடைக்குது. அண்ட் லோக்கலில் இவனுக்கு தெரிஞ்ச இடம், இவனுக்கு தெரிஞ்ச மார்க்கெட். ஸோ இவனால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அதை விற்று கொடுக்க முடியும். அப்போ அந்த கூட்ஸ் என்ன பண்ணுற, கன்சைன்மெண்ட்டுக்கு நீ அனுப்புகிற. அப்போ அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு அனுப்பும் போது அதில் ப்ராஃபிட் வச்சு அனுப்புவியா, ப்ராஃபிட் வைக்காமல் அனுப்புவியா? ப்ராஃபிட் வச்சு தானே அனுப்புவேன். 100 ரூபா கூட்ஸு அவனுக்கு விற்கும் போது என்ன சொல்லுவேன், 120 ரூபா நீ விற்று கொடு அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? அப்போ இந்த கன்சைன்மெண்ட்டில் அனுப்புகிற கூட்ஸ் உன் கூட்ஸா அவன் கூட்ஸா? உன் கூட்ஸ். உன் க்ளோசிங் ஸ்டாக்கில் வரணுமா அவன் க்ளோசிங் ஸ்டாக்கில் வரணுமா? உன் க்ளோசிங் ஸ்டாக்கில் வரணும். நீ இப்போ 25th கன்சைன்மெண்ட்டில் அமைச்சிருக்க, 25th மார்ச் கன்சைன்மெண்ட்டில் அமைச்சிருக்க. 31st மார்ச் க்ளோசிங் ஸ்டாக் எண்ணி பார்க்கும்போது இந்த கூட்ஸ் உங்ககிட்ட இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, கன்சைன்மெண்ட்டில் அமைச்சிட்ட. அப்போ 31st மார்ச் நீ எண்ணி பார்க்கும்போது இந்த கூட்ஸ் இருக்காது. அப்போ அந்த கூட்ஸை நீ ஆட் பண்ணுமா ஆட் பண்ணக்கூடாதா? இப்போ ஆட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ ஆட் பண்ணுவா? அவனுக்கு அமிச்சதே ஆட் பண்ணுவியா, இல்லை அவன்கிட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணுவியா? அவன்கிட்ட இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணுவேன். அப்படியே ஆட் பண்ணுவியா, காஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணுவியா? ஏன்னா அவனுக்கு நீ செல்லிங் ப்ரைஸில் அமைச்சிருப்ப. அப்படியே ஆட் பண்ணுவியா, காஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணுவியா? காஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி அந்த சொல்லி கொடுத்தல அந்த மாதிரி என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு காஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரியுதா? கிளியரா? ஓகே. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சம்மாக கொடுக்க மாட்டாங்க. இது என்னது, இந்த மாதிரி ஸ்டாக் டேக்கிங்கில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல். அப்ரூவல் பேசிஸில் சென்ட் பண்ணுற கூட்ஸை, அது உன் கூட்ஸா அவன் கூட்ஸா? உன் கூட்ஸா அவன் கூட்ஸா? உன் கூட்ஸ். ஆனால் எப்போ அவன் கூட்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவேன்? 3 கண்டிஷன். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். என்னென்ன கண்டிஷன்? அவன் அக்செப்ட் பண்ணியிருந்தா அவன் கூட்ஸாக ட்ரீட் பண்ணிவிடுவேன். அப்போ அதை உன் க்ளோசிங் ஸ்டாக்கில் காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட்டு, டைம் தாண்டிடுச்சுன்னா அவன் கூட்ஸாக ட்ரீட் பண்ணிவிடுவேன், அதை உன் க்ளோசிங் ஸ்டாக்கில் காட்ட மாட்டேன். நெக்ஸ்ட்டு, அவன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சப்சேல் அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டானா அவன் கூட்ஸாக ட்ரீட் பண்ணுவேன், இல்லைனா என்ன பண்ணுவேன், உன் கூட்ஸாக ட்ரீட் பண்ணிப்பேன். ஸோ கொஷினில் உனக்கு எவ்வளோ கூட்ஸ் அப்ரூவல் காமிச்ச, அதில் அவன் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்கான், எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். அப்போ ரிட்டர்ன் பண்ணானா அதுக்கு என்ன பண்ணணும், நீ என்ட்ரி போடணும். ரிட்டர்ன் பண்ணானா 31st மார்ச்க்குள்ளே ரிட்டர்ன் பண்ணியிருந்தானா நம்ம புக்ஸில் ஆட் ஆகிட்டு இருக்கோம். அப்போ நீ எதுவுமே பண்ண தேவையில்லாத. கரெக்டாக இல்லையா? அப்போ கடைசியாக எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் அவங்ககிட்ட இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சி அந்த கூட்ஸுக்கான காஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணினா போதும். கரெக்டாக இல்லையா? புரியுதா? இப்போ நான் எப்படி 25 to 31 சொல்கிறேன், இதே மாதிரி விஷயம் 31 to April 5, 10 கூட நடந்திருக்கலாம். இங்கே என்ன பண்ணுறியோ அதுக்கு என்ன அவங்க அங்கே ஆப்போசிட் எஃபெக்ட் அங்கே பண்ணுவேன். கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஷியரா? அவ்வளோதான். இதோட என்ன ஆயிடுச்சு, வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் எல்லா டாப்பிக்குமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக உன் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எல்லாத்தையுமே வாய் வழியாக சொல்லிட்டேன், நீ கண்ணில் சம்ம வழியாக பார்க்க போகிறாது. புரியுதா? எந்த பாயிண்ட்டுமே நான் மிஸ் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் உனக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ரா மெட்டீரியலை எப்படி வேல்யூ பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் பெண்டிங் இருக்குது. ஃபினிஷ்டு குட்ஸை எப்படி வேல்யூ பண்ணுவேன்னா, காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லெஸ் வேல்யூ பண்ணுவேன். டபிள்யூஐபி எப்படி வேல்யூ பண்ணுவேன்னா, காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லெஸ் தான் வேல்யூ பண்ணுவேன். ஆனால் ரா மெட்டீரியலை மட்டும் வேறு ஒரு வேலை வேல்யூ பண்ணணும். அதை நான் உனக்கு நாளைக்கு காலைல சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னோன்னா உனக்கு அது புரியாது. கிளியரா? ஓகேவா? ஸோ இருக்கிற எல்லா சமயம் நீ சால்வ் பண்ணு. அப்போ தான் ஃபினிஷ்டு குட்ஸும் ரா மெட்டீரியலுக்கான டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியணும். அப்போ அந்த ஃபினிஷ்டு குட்ஸை ப்ரைஸ் எப்படி பார்க்கணும் அதெல்லாம் ஒரு சம்மை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதோட உனக்கு என்ன ஆகிடும், இந்த டாபிக் முடிஞ்சிடும். கிளியரா? பேலன்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. 99% முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் பெண்டிங் இருக்குது, 1% மட்டும்தான். அந்த ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதுவும் உனக்கு புக்கில் கொடுக்கல, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா உனக்கு திடீர்னு எக்ஸாமில் கேட்டானா எப்படி கேட்டாலும் நீ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் நான் அதெல்லாம் பண்ணிடுறேன்.
உனக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கிற பேலன்ஸ் கொஷின்ஸ் எக்ஸசைஸில் 4 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நீ கம்ப்ளீட் பண்ணுற சரியா? ஸோ டெப்ரிசியேஷன் முடிஞ்சிச்சு, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட மாடியூல் 1 எல்லாமே முடிஞ்சிச்சா? இன்னும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் மட்டும்தான் இருக்குது. டிஆர்எஸ் முடிஞ்சிச்சு, நீ அட்டன் பண்ணல. ஸோ நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்குது? ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், இது 2 மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு மாடியூலில் பெண்டிங் இருக்குது. செகண்ட் மாடியூல் ஃபுல்லாகவே பெண்டிங் இருக்குது. 4 சாப்டர் தான். ஓகேவா? கிளியரா?